அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க சோடச திதி வரக்கூடிய நேரம். இன்றைய தினம் இரவு இந்த சக்தி மிக்க 5 வினாடிகளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, மின்னல் வேகத்தில் அந்த கோரிக்கை நிறைவேறும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த தமிழில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய வசீகரண திருநாமம். இன்றைய தினம் சோடசக்கலை வரக்கூடிய நேரம் என்ன, அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த சோடசக்கலை நேரம்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்து வரக்கூடிய அடுத்த திதி தாங்க இந்த சோடச திதின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அமாவாசை பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் முன்பாக இருக்கக்கூடிய திதி தாங்க இந்த சோடச திதி. இந்த திதி அப்படின்ற வார்த்தைக்கு கலைன்னு ஒரு பொருள் இருக்கு. அதை தான் நம்ம சோடச கலைன்னு சொல்றோம். சொடக்கு போடக்கூடிய 5 வினாடிகள் மட்டுமே இந்த சோடச திதி நமக்கு கிடைக்கும். சரிங்க, இந்த நேரத்திற்கு அப்படி ஏன் இந்த ஆற்றல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் மும்மூர்த்திகளும் சேர்ந்து தத்தாத்திரேயராக இந்த பூமிக்கு அருள்பாலிக்கக்கூடிய நேரம். இந்த 5 வினாடிகளில் மனதார நாம் நினைக்கக்கூடிய, ஆழமாக நாம் உணரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அப்படியே நடக்கட்டும்னு தத்தாத்திரேயர் ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம். சோ இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம ரொம்பவுமே கவனமாக பயன்படுத்தணும். எதிர்மறையாக நெகட்டிவா எதையுமே இந்த டைம்ல நம்ம யோசிக்க கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ, நமக்கு எது தேவையோ அது கிடைத்தது போல நம்ம நல்லா ஃபீல் பண்ணணும், உணரணும். அப்படி நாம் உணரும் போது அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் மிக எளிதாக கிடைக்கும். இதுல ஒரு சின்ன சூட்சமம் இருக்குங்க. இந்த 5 வினாடிகள் சரியாக எந்த நேரம் வரும்னு யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால சாஸ்திர விதிப்படி இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பு இருக்கக்கூடிய நேரம், திதி முடிந்த பிறகு 1 மணி நேரம், இந்த 2 மணி நேரத்தையும் சோடசக்கலை நேரமாக நம்ம எடுத்துப்போம். இந்த 2 மணி நேரத்திற்குள்ளதாங்க அந்த 5 வினாடிகள் இருக்கும். இன்றைய தினம் மிக மிக சிறப்பு வாய்ந்த சோடசக்கலை நேரம். அதற்கு காரணம் சித்ரா பௌர்ணமி திதி முடிந்து வரக்கூடிய சோடச திதி. இன்றைய சோடசக்கலைக்கான நேரம் மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணி 44 நிமிடங்கள் முதல் இரவு 11 மணி 44 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த 2 மணி நேரம் தாங்க. இந்த 2 மணி நேரமுமே நம்ம ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ, எது நமக்கு தேவையோ அது நடந்து விட்டது போல, கிடைத்து விட்டது போல நம்ம ஃபீல் பண்ணணும். ரொம்பவுமே உற்சாகமான மனநிலையோட இந்த 2 மணி நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இதற்கு இடையில் ஒரு சின்ன மெத்தட் இருக்குங்க, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய தேவை எதுவோ அது நடந்துட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த கற்பனையை தத்ரூபமா நீங்க கொண்டு வாங்க. உண்மையாகவே அதை நீங்க உணரணும். ஆல்ரெடி நம்ம பார்த்த சோடசக்கலை டைமிங்ஸ்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த 2 மணி நேரமும் நீங்க சந்தோஷமாக உணரணும். இதை தாண்டி இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அது நிறைவேறியதை போல தத்ரூபமா நீங்க ஃபீல் பண்ணுங்க. சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே உங்களுக்கு வரணும். குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை நீங்க ஃபீல் பண்ணிட்டு, இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய சந்திர பகவானுடைய வசீகரண திருநாமத்தை 27 முறை நீங்க எழுதுங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால நம்ம எழுதணும். ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர், கோடு போடாத பேப்பர்ல நீங்க எழுதுங்க. பூரணச்சந்திர அமுத கிரணம் வசி வசி, பூரணச்சந்திர அமுத கிரணம் வசி வசி, பூரணச்சந்திர அமுத கிரணம் வசி வசி. அவ்வளவுதாங்க. கரெக்டா 27 டைம்ஸ் 27 முறை நம்ம எழுதணும். நீங்க வேணும்னா நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை மடித்து ஒரு சுத்தமான இடத்துல வச்சிருங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரம் வேணாலும் நீங்க எரிக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம
பார்த்ததை போல கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருளை பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையும் பலனையும் அது கொடுக்காது. இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட இந்த தெய்வீக பொருட்களை பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். இன்றைய தினம் மே 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜை நடைபெற போகுதுங்க. ஆல்ரெடி இந்த கருங்காலி மாலை உட்பட சில தெய்வீக பொருட்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இன்றைய தினம் மாலை 6 மணிக்குள்ள ஆர்டர் கொடுக்கிறவங்களுக்கு இன்றைய பூஜையிலேயே இந்த பொருட்களை வச்சு நம்ம கொடுப்போம். மற்றவர்களுக்கு அடுத்த பேட்ச்ல நம்ம கொடுப்போம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்று தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இதை தாண்டி கோமதி சக்கரம், லாவா மாலை, கருங்காலி பிரேஸ்லெட்னு சில பொருட்கள் இருக்குங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.